கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தெய்வ வார்த்தை உபாகமம் 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இந்த வசனத்தில் எவ்வளோ அருமையான விளக்கம் சொல்லியிருக்காங்கன்னா, அநாதி தேவன், அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, முடிவில்லாத நித்தியமாய் நம்மோடு இருக்கிற கர்த்தர் அவர் தான் நமக்கு அடைக்கலமான தேவன். இந்த உலகத்தில் யாருக்கிட்ட போய் நம்ம அடைக்கலமாக இருந்தால் கூட நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியாது. ஆனால் அவருடைய கரங்களுக்குள்ளே நம்ம அடைக்கலமாக இருந்தோன்னா அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். நித்தியமாக இருக்கக்கூடிய அவருடைய வல்லமையான கரங்கள் நம்மை பாதுகாத்து கொள்ளும். நம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் நம்மளுக்கு வர துன்பங்களில் இருந்தும் நம்ம எல்லா காரியங்களிலிருந்தும் பாதுகாத்து அரவணைத்து வழி நடத்தக்கூடியவர் கர்த்தர் தான். அவர் ஒருவர் தான் நமக்கு அடைக்கலம். அதான் நாம் என்னைக்கு அவரை நமக்கு முன்னால் நிறுத்தி நம்ம எல்லா காரியங்களும் செய்யும்போது அவர் நமக்கு முன்னால் போய் நம்ம சத்துருக்களை எல்லாம் துரத்தை விட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த சத்துருக்களை எதிர்த்து நிற்கிறதுக்கும் அவங்கள அழித்து போடக்கூடியதுக்கும் பலனை நம்மளுக்கு தருகிறார். அவருடைய பலத்தை நம்மளுக்கு தந்து நம்மளை வழி நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமையான தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவரை நம்ம பெற்றுக்கொள்ளும்போது நம்ம நிச்சயமாக பாதுகாப்பாகவும் நம்ம ஒரு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடும் வாழ முடியும். அவர் நம்மேல் மனதுருகிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 18:14 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். அவர் ஒரு பெரிய கோட்டை. அதுக்குள்ளே நாம் நீதிமான்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் அதுக்குள்ளே ஓடி போய் சுகமாக இருக்கலாம். நம்ம அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை பற்றி கொண்டவர்களாக இருக்கும்போது நம்ம சுகமாய் அவருக்குள்ளே தங்கி இருக்கலாம். இனி வரும் காலங்களில் நம்ம சுகமாக இருக்கணும்னா அவருக்குள்ளே நீதிமானாக இருந்து அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு அவருக்குள்ளே நம்ம அடைக்கலம் போகக்கூடியவர்களாய் இருப்போம். ஸ்தோத்திர நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி. கர்த்தாவே, உம்மை விட்டு விலகாமலும் உம்மை பற்றி கொண்டவர்களாய் உமக்குள்ளே சுகமாய் வாசம் பண்ணக்கூடியவர்களாய் நாங்கள் இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.